புதிய விநாயகம் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கும் இங்கு ஆர்ப்பாட்டத்தை செயல்படுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிற பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை நேர பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம மாற்றுத்திறனாளிகள் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்காதீங்க. மாற்றுத்திறனாளி ஏராளமான வேலையை இங்கிருந்து சேத்தூர்ல இருந்து ஒரு தோழர் வந்திருக்காருங்க, மேற்கொண்டிய துணை பொறுப்பாளர். இந்த போராட்டத்தை தூண்டுவதற்கு காரணம் என்ன? தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை இந்த போராட்டத்துக்கு தூண்டி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தா மூன்றில் ஒரு பகுதி மாற்றுத்திறனாளிகளாக இன்னைக்கு இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் என்றால் இன்றைக்கு இந்த அரசாங்கம், பொதுமக்கள், இந்த சமூகத்தில் ஒரு பார்வை என்பது இருக்கிறது. ஆனால் பல குடும்பங்கள்ல மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய ஊனத்தை குற்றமாக சொல்லி அவங்கள வையக்கூடிய நிலைமையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள்ல இருக்கு. நாங்க கண்கூட பாக்குறோம். பல வீடுகள்ல மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஓரமா ஒரு குடிசை போட்டு அவங்க படுக்க வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ன கேட்கிறாங்க? இந்த நாட்டில் மாற்றுத்திறனாளி பிறந்த அவங்க தப்பா, குற்றமா? அப்ப இந்த மாற்றுத்திறனாளியை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. மாற்றுத்திறனாளி அந்த பொறுப்பு யாருக்கு? அந்த துறை யாருக்கு இருக்கு? இன்னைக்கு முதலமைச்சருக்கு இருக்கு. மாற்றுத்திறனாளியும் காவல்துறையும் தமிழக முதலமைச்சர் கையில் இருக்கு. அப்ப இந்த மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம்? மாற்றுத்திறனாளிய மோடிக்கு இருக்க சொத்தை கேட்கல, 4 வழி சாலையில கான்ட்ராக்ட் கேட்கல, பெரிய பெரிய பாலம் கான்ட்ராக்ட் கேட்கல. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வீட்டில் தன்னுடைய குடும்பத்தில் அவர் வசவு வாங்காம இருக்கிறதுக்காக 1500 ரூபாய் கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை பக்கத்து மாநிலத்தில் ஆந்திரா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களில் கொடுக்கிறவர்கள் 6000 உயர்த்தி கொடு. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லி சொல்றோம். ஆனா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் மிக குறைவான உதவித்தொகை. டெல்லியில மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஹரியானால 3500 ரூபாய் கொடுக்கறாங்க. திரிபுரால 5000 ரூபாய் கொடுக்கறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரால 6000 ரூபாய் கொடுக்கறாங்க. பாண்டிச்சேரியில் கொடுக்கறாங்க. கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 10,000 கொடுக்கறாங்க. படுத்தபடிக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,000 கொடுக்கறாங்க. இதை கொடுத்தா இந்த மாற்றுத்திறனாளிகள் ஓரளவுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும். அந்த உதவித்தொகையை உயர்த்தி கேட்டு கடந்த 3 நாட்களாக மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதுக்கு பின்பாக 2 நாள் விடுமுறை விட்டு மீண்டும் சென்னையில் ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள். சென்னையில் மறியல் போராட்டம் நடந்தது. அந்த மறியல் போராட்டத்தில் அங்க இருக்கிற காவல்துறை ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் கரவதம் இழுத்து கொண்டு போய் காவல்துறை வண்டியில ஏத்துது. நாங்க கேட்கிறோம், காவல்துறைக்கு நெஞ்சில ஈரம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறோம். ஒரு மாற்றுத்திறனாளி, தவந்து போற மாற்றுத்திறனாளியை இப்படி ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு திருடனை சமூக உறவை இழுத்தது மாதிரி இழுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கா இல்லையான்னு கேட்கிறோம். அந்த மாற்றுத்திறனாளி கடுமையாக காயப்பட்டுருச்சு. காயப்பட்டு ரத்த வெள்ளத்தில் அவர் மயங்கி கிடக்கிறார். ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடக்கிற போது அந்த மாற்றுத்திறனாளிகளை வண்டியில ஏற்றி கொண்டு போய் இரவு 2 மணி வரைக்கும் சென்னையை போல சுத்திக்கிட்டு இருக்காங்க.
சென்னை பூரா காவல்துறை வண்டியில வைத்து அந்த மாற்றுத்திறனாளிகள் இரவு 2 மணி வரைக்கும் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு தண்ணி கிடைக்கல, உணவு கிடைக்கல, எதுவும் கிடைக்காமல் மயக்க நிலையில பல மாற்றுத்திறனாளி மயங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி சங்கத்துடைய தலைவர் ஜான்சனே தாக்கப்பட்டிருக்காங்க. நாங்க கேட்கிறோம், இந்த மாற்றுத்திறனாளிகளை இப்படி கடுமையாக தாக்கக்கூடிய அளவுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு?